ராஜா சாருடைய பயோபிக் வரப்போகுது அப்படின்னோடனே நான் அது ஒரு பெரிய சேலஞ்ச் ஆச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ராஜா சாருடைய இசையை கேட்பது ரொம்ப ஈஸி, சுலபம், ரசனை, சுகம். ராஜா சாரை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது வந்து சாரை வந்து அவருடைய கதை அப்படிங்கும் போது அதுக்கு முன்னாடி எவ்வளோ டிஸ்கஷன் நடக்கும், எங்கே ஆரம்பினா அந்த கதை வந்து ஒரு கதை இல்லை, ஒரு பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு சகாப்தம். அது வந்து எத்தனை வால்யூம் போட்டாலும் தாங்காது. இப்போ அதுக்குள்ளே எப்படி கொண்டு வந்திருக்காங்க அந்த டைரக்டருடைய ஸ்க்ரீன் பிளே வந்து நான் அவர் நினைச்சு பார்க்குறேன். அது வந்து ஒரு கற்பனை கேட்டால் ஒரு ஆச்சரியமா இருக்குது. எதிர்பார்ப்புகள் பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிற மட்டும் எனக்கு கண் முன்னாடி தெரியுது. அண்டு தனுஷ் சார் கேட்கவே வேண்டாம். அந்த கமல் சாருக்கு பிறகு ஒரு சின்ன எக்ஸ்பிரஷன்ல வந்து அவ்வளோ பெரிய டீட்டெயிலிங் காட்டக்கூடிய ஒரு மகா நடிகன். ரொம்ப ஆச்சரியமான ஒரு பிறவி. அவ்வளவு பியூட்டிஃபுல்லா கொடுக்கக்கூடியவர். அவர் வந்து கட்டாயமா ராஜா சார் எப்படி கொண்டு வர போறாருங்கிறது பார்க்கறதுக்கு, அந்த சேஞ்ச் ஓவர், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கறதுக்காக நம்ம காத்திருக்கிறோம். பயோபிக்னாலே ஒரு பெரிய சேலஞ்ச் தான் அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம்.